பிரியமான சகோதரி சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். மீண்டும் இந்த யூடியூப் வாயிலாக சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் நாம் சில செய்தியை நாம் ஆதாரத்தோடு நாம் ஒரு செய்தியை பேசியிருந்தோம். அதாவது என்னவென்றால், அப்போஸ்தலர் பவுல் ஓய்வு நாளை ஆசரிக்கவில்லை என்றும், அது அவர் ஒரே ஒரு ஓய்வு நாள் தான் ஆசரித்தார் என்றும் ஒரு சகோதரன் ஒரு செய்தியிலே மிகவும் திட்டமாக அவர் பேசியிருந்தார். ஏனென்றால் அதுக்கு நாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு செய்தியை கேட்டு அநேக ஆத்மா சில இடரடைய கூடாது, அவர் கத்தரை விட்டு பின்வாங்க கூடாது. நம் ஆண்டவர் நியமித்த நித்திய ஜீவனுக்கு அவர்கள் அந்த பந்தயங்களை இழந்து விடக்கூடாது என்பதற்காகவே செய்திகளை நாங்கள் வெளியிட்டு வருகிறோம். இதை யாரும் குற்றப்படுத்துவதற்காக அல்ல, யாரும் குறை சொல்வதற்காக அல்ல. என்றால் சத்தியத்தை நாம் பேசுகிறோம். ஒரு சத்தியத்துக்கு விரோதமாக பேசும் பொழுது அதை நாம் தெளிவுபடுத்துவது ஒரு ஊழியக்காரனுடைய கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் வேறொரு விஷயத்திலே அவங்களால திறமையாக இருக்கலாம், பேசலாம், எல்லாம் உண்மையாக இருக்கலாம். ஆனால் சத்தியம் என்று வரும் பொழுது அது எல்லோருக்கும் ஒரே மாதிரிதான் இருக்க வேண்டும். சரிங்களா? சத்தியம் வேறுபடாது. ஏனென்றால் எழுதின ஆவியானவர் அவர் பொய் சொல்வதில்லை. நாம் சொல்லியிருந்தோம் வேத ஆதாரத்தோடு. அப்போஸ்தலர் பவுல் அவர் ஊழியம் செய்த நாட்கள் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் அவர் ஓய்வு நாளை அவர் அன்போடு ஆசரித்தார். ஆலயம் இல்லாத இடங்களில் கூட அவர் ஆற்றங்களுக்கு ஆசரித்தார். சரிங்களா? அதுதான் நாம் மிகவும் தெளிவாக பார்த்தோம். அநேகருக்கு உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கும் நான் விசுவாசிக்கின்றேன். இந்த நாளில் கூட பாருங்க, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செய்தி. ஏனென்றால் நான் இருப்பது தமிழ்நாட்டிலே சபைகள் ஆரம்பிக்கப்பட்ட காலம் முதல் கொண்டு இந்த தேதி வரைக்கும், அதாவது 2020 இந்த தேதி வரைக்கும், சரிங்களா, அநேக போதகர்கள், அநேக ஊழியக்காரர்கள், பிஷப், சரிங்களா, இன்னும் என்னென்ன பட்டங்கள்லாம் இருக்கிறார்கள், எல்லாரும் ஒரு தவறான ஒரு செய்தியை, ஒரு உண்மையை மறைத்து ஒரு பொய்யை பேசி அநேக ஆத்துமாக்களை, லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை, சரிங்களா, நரகத்துக்கு நேராக இழுத்துக்கொண்டு போயிருந்ததை எங்களால் பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை. பேசுமே இருக்கிற நான் கூட கடந்த 33 வயது வரைக்கும் எனக்கு இயேசு கிறிஸ்து எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. பேசுகிறேன், ஐ அம் ஃப்ரம் இந்து ஃபேமிலி. நான் பிறகு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். என்ன, சரிங்களா, ஏற்றுக்கொண்டு இப்பொழுது நாங்கள் ஊழியம் செய்து கொண்டு வருகின்றோம். நீங்க அதை பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்றது நியாய பிரமாணத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒழித்து விட்டார் என்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை முழுவதுமாக அவர் ஒழித்து விட்டார் என்று அநேகர் சொல்லி அநேகர் வஞ்சித்து இருக்கிறார்கள். ஆனால் நான் திட்டவட்டமாக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் உள்ள 98% மேலான சபைகள் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்ட சபைகள். இல்லையா? இவர்கள் நியாய பிரமாணத்தை கை கொண்டுதான் சபை நடத்திட்டு வருகிறார்கள். ஆனால் விசுவாசிகளாக ஆடுகளுக்கோ அவர்கள் சொல்லுவது நியாய பிரமாணம் ஒளிந்து விட்டது என்று. அதைதான் நாம் இன்று விரிவாக பார்க்க போகிறோம். மிக முக்கியமான சத்தியம். இதுவரைக்கும் சபைகளிலே மறைக்கப்பட்டு ஆடுகளை ஏமாற்றிக் கொண்டு காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் வாங்கிக் கொண்டு தனக்காகவும் தன் பிள்ளைகளுக்காகவும் தன் குடும்பத்தான சொத்துக்களை சேர்த்துக் கொண்டு ஊழ்வு செய்து கொள்கிற ஒவ்வொரு போதகரும் இதை கவனிப்பார்களாக, ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதை கவனிப்பார்களாக. சரிங்களா? அநேகர் சொல்றாங்க, அதாவது 198% மேலாக அவர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தவுடனே அவர் 10 கற்பனை ஒழித்து விட்டார் என்று, அவர் 10 கற்பனையை ஒழித்து விட்டார் என்று எல்லாரும் போதிக்கிறாங்க. ஏனென்றால் அந்த 10 கற்பனையிலே ஒரு கற்பனை இதற்கு கை கொள்வதற்கு மிகவும் கஷ்டம். ஏனென்றால் அந்த கற்பனையை இவர்கள், சரிங்களா, கை கொண்டால் இவர்களுக்கு ஆதாயம் அற்று போகும். அது எந்த கற்பனை? ஒரே ஒரு கற்பனை தான், அது ஓய்வு நாள் கற்பனை. மற்ற கற்பனை பிரச்சனை இல்லை. சிலர் விக்கிரகத்தை ஆராதிக்கிறார்கள், விக்கிரகத்தை சபையில வைத்துக் ஆராதிக்கிறார்கள், சிலர் விக்கிரகத்தை வைத்துக் கொள்வதில்லை. இதெல்லாம் காமன். ஆனால் ஒரே ஒரு கட்டளை மட்டும் என்ன பண்றாங்க?
எவ்விதத்திலாவது எப்படியாவது பாகப்படு, எந்த ஒரு பொய் சொல்லியாவது அந்த கற்பனையை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, ஆசரிப்பதில்லை. ஏனென்றால் அந்த கற்பனையில ஒரு கடை ஆசரித்தால் அவர்களுக்கு ஆதாயம் அற்று போகும். இதை பற்றி தெளிவான செய்தி அடுத்த செய்தி நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். சரிங்களா? இப்ப நாம் பார்க்கலாம், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறைந்து மரித்த உடனே அவர் நியாயப்பிரமாணத்தை ஒழித்து விடார் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உங்கள் சபைகளிலே உங்கள் நடத்துகிற போதகர்கள், வேதபாரகர்கள் உங்களுக்கு போதித்திருப்பார்கள். அதுதான் நாம் பார்க்க போகும். முதலாவது நாம் இப்போ புதிய ஏற்பாடு நாம் பார்க்க போகின்றோம். இதுக்கு சொல்லுகிற பிரகாரமாக ஆண்டவர் 10 கற்பனை ஒழித்து விட்டாரா, அழித்து விட்டாரா, நசுக்கி விட்டாரா, நொறுக்கி விட்டாரா, இல்லை அது அப்படியே வைத்திருக்கிறார் என்று முதலாவது நாம் புதிய ஏற்பாட்டை பார்த்து விட்டு பின்பு நாம் பழைய ஏற்பாட்டுக்கு நாம் செல்லுவோம். அந்த கற்பனை அது எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை ஒழிக்கும் போது அவர் என்ன செய்தார் என்று நாம் பார்க்கலாம். முதலாவது நாம் வாசிக்கலாம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18வது வசனம். நியாயப்பிரமாணத்தையாகிலும் தீர்க்கதரிசியாகிலும் அழிகிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொண்டாடுங்கள். அழிகிறதற்கு அல்ல, அதை நிறைவேற்றவே வந்தேன். பாருங்க, முதலாவது ஆண்டவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நியாயப்பிரமாணத்தையாகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அதனால் அழிக்கிறதற்கு வல்ல, நான் அதை நிறைவேற்றவே வந்தேன் என்று என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திட்டம் தெளிவாக அவர் தெளிவுபடுத்துகிறார். வாசிப்போம் 18வது வசனம். வானத்திலும் பூமியிலும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ள எல்லாம் நிறைவேறும். அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்றார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போவது என்று சொல்லி இருக்கிறார். நான் காட்டியிருப்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை. இது வேற யாரும் சொல்லவில்லை. நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாளிலே உயிரோடு இருந்த ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை நான் அழிப்பதற்கு வரவே இல்லை. அருமையான சகோதர சகோதரிகளே, நான் அதை நிறைவேற்றவே வந்தேன் என்று சொல்லி இருக்கிறார். சரிங்களா? அடுத்ததான் நாம் பார்க்கலாம் மத்தேயு 19ஆம் அதிகாரம் வசனம் 16. மத்தேயு 19 வசனம் 16. ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை வாசிக்கலாம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டான். பாருங்க, ஒருத்தன் வரான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறத பார்க்கிறான். நான் கேட்கிறான், நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை சோதனைக்கு கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று அவன் கேட்கிறான். அதற்கு நான் சொன்ன வசனத்தை பாருங்கள். 19ஆம் அதிகாரம் வசனம் 18. அதற்கு இயேசு அவன் அவரை நோக்கி, இவனை எவனை என்று கேட்டான். அதற்கு இயேசு கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயும் கனப்படுவாயாக, அன்பு கூறுவது போல அன்பு கூறுவாயாக என்றார். இது ஆண்டவர் சொல்லிவிட்டு கூடியவன் சொல்கிறார், உனக்கு உண்டானதை விட்டு நீ தரித்திருக்க கொடு. சரிங்களா? இந்த 10 கற்பனை அவர் அங்க சொல்லிவிட்டு கூட அன்பை அவர் ஆட் செய்கிறார். அன்போடு நீ இருந்தால் உனக்கு உண்டானவை எல்லாம் நீ விட்டு நீ தடுக்க நீ வந்து கொடுத்திருப்பாய். அநேக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உனக்கு உண்டான உனக்கு செல்வம் அதிகமாக இருக்கிறது, அதை விட்டு நீ தரித்திருக்க கொடு, அப்பொழுது நீ பிழைப்பாய் சொல்கிறார். சரிங்களா? இதை கேட்கும்போது என்ன சொல்றார் ஆண்டவர்? அந்த 10 கற்பனையோடு வார்த்தை அவர் சொல்லுகின்றார். அதை கைக்கொள், அதை கைக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும், நீ உதவ வேண்டும், ஏழைகளுக்கு இறங்க வேண்டும், ஏழைகளுக்கு இளைஞர்களுக்கு கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஹல்லேலூயா. நாம் அதுதான் இதே தான் மார்க் 10ஆம் அதிகாரத்திலும் நீங்க வாசிக்க வேண்டாம். மார்க் 10ஆம் அதிகாரத்திலும் லூக்கா 18ஆம் அதிகாரத்திலும் இதே சமூகம் அங்கு ஆண்டவர் என்று சொல்லி இருக்கின்றார். அநேக சொல்வது என்னன்னா, அவர் காட்டின வசனம் காட்டுகின்ற ஊழியர்கள் யார் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் தான் என்ன, ஒரு நியாயப்பிரமாணத்தை அந்த கட்டு தேர்ந்தவர்.
அவர் ஒவ்வொன்றும் நல்ல டீப்பாக ஆராய்ந்து அவர் எழுதியிருப்பார். சரிங்களா? அவர் எழுதினது எந்த யோசனை எழுதினாரோ அது அவருக்கு மட்டுமே 100% விளங்கும். சரிங்களா? நமக்கு ஓரளவுதான் விளங்கும். ஆனா அதான் எடுத்துக்கொண்டு பேசக்கூடாது. ஏன்னா அவர் சொல்கிறார், நியாயப்பிரமாணம் இல்லாதவனால் நியாயப்பிரமாணம் இல்லாத போல் நான் பிரசங்கித்தேன், நியாயப்பிரமாணம் உள்ளவர்கள் நான் அந்த உள்ளது போல, ஆனாலும் கிறிஸ்து பிரமாணத்தினால் உட்பட்டிருந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகின்றார், விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமை ஒன்றுமில்லை, தேவனுடைய கற்பனையை கைக்கொள்வதே காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நீங்க எல்லாம், அதாவது ஒரு உதாரணத்துக்கு நீங்க காட்டுகின்ற ஒரு ஊழியக்காரர் அப்போஸ்தலன் பவுல் தான் அதை ஒழித்தார் என்று அவர் எழுதியிருக்கிறார். சரிங்களா? அது எதை ஒழித்தார் என்று நாம் கடைசியாக பார்ப்போம். சரிங்களா? அவரே சொல்கின்றார், விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமை ஒன்றுமில்லை, தேவனுடைய கற்பனையை கைக்கொள்வதே காரியம். அவருடைய 10 கற்பனையை கைக்கொள்வதே காரியம். சரிங்களா? அதே பாருங்க, 1 கொரிந்தியர் 14:37 ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள். சரிங்களா? நீங்க தீர்க்கதரிசியா, நீங்க தேவனுடைய ஆவி நீங்க பெற்றவர்களா என்று நீங்க எண்ணிக்கொண்டீங்கன்னா நான் உங்களுக்கு எழுதுவது எல்லாம் என் ஆண்டவர் கர்த்தருடைய கற்பனைகள் நீங்க ஒத்துக்கொள்ளப்படுவீர்கள். சரிங்களா? அந்த கற்பனையை ஒத்துதான் நான் உங்களுக்கு உங்களுக்கு எழுதி கொண்டு வருகின்றேன் என்று அப்போஸ்தலன் பவுல் அந்த திட்டம் தெளிவாக அவர் பேசியிருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். சரிங்களா? அதே பார்க்கிறோம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, எபேசியர் 6 வசனம் 3, எபேசியர் 6 வசனம் 3, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாய் என்பதே வாக்குத்தத்தம் முதலாம் கற்பனையாக இருக்கிறது. சரிங்களா? அந்த கற்பனையை ஒடுத்தி விட்டு இருந்தால் இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. ஏனென்றால் கற்பனையா அது 10 கற்பனை, அது 10 இருக்கிறது. அவர் கற்பனை ஒடுத்தி விட்டார் என்று சொல்வாரா? இந்த கற்பனை சொல்வதற்கு அவசியம் இல்லையே. ஒழித்தது எதற்கு அவர் இங்க சொல்லி இருக்க வேண்டும்? அவர் சொல்கிறார், உன் தகப்பனை உன் தாயும் கனம் பண்ணுவாய் என்பது வாக்குத்தத்தம் முதலாம் கற்பனையாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. அருமையான சகோதர சகோதரர்களே, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், சிந்தியுங்கள், இனிமேலாவது செயல்பட வேண்டும். நான் இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன். மேலும் கொலோசியர் 2:16 அவர் சொல்கிறார், மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும், சரிங்களா, பண்டிகை நாட்களையும் ஒருவனையும் நீங்கள் குற்றப்படுத்தாது இருப்பானாக. கொலோசியர் 2:14 சொல்லி இருக்கிறார். கொலோசியர் 2:16 புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் அவர்களோடு பேசாதபடிக்கு தடை. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அதாவது சொல்கிறார், ஓய்வு நாள் ஒருவனையும் குற்றப்படுத்திருக்க முடியாது என்றால் ஓய்வு நாள் வருங்காரியங்கள் நிழலாக இருக்கின்றது. சரிங்களா? ஓய்வு நாள் அது ஓய்வு நாள் எங்க இருக்கிறது? அது 10 கற்பனை இருக்கிறது. ஓய்வு நாளை நீங்கள் ஆசரிக்க வேண்டும், அதை குற்றப்படுத்தக் கூடாது. இப்ப சொல்றாங்க பாத்தீங்களா? ஓய்வு நாள் சொன்னாலே பயப்படுறாங்க. அதாவது வேதத்திலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். சரிங்களா? ஹோமோசெக்ஸ் பண்ணவும் ஆண்டவர் பேர் வைத்திருக்கிறார். என்ன செய்யலாம்? ஆண் புரட்சிக்காரன் என்றும், சரிங்களா, வார்த்தையோட யூஸ் பண்ணி இருக்கிறார். ஆனா இப்போ இருக்கின்ற போதகரும் சரி, இவங்களும் சரி, இந்த ஓய்வு ஆசிரியர்களை கண்டாலே ஒரு பயம். அப்படியே அவர்களா அவன் கிட்டே சேர்க்காதீங்க, இடையே ஓடிடுங்க, அவங்க பயங்கரமானவங்க, இப்படி எல்லாம் சொல்லி ஏதோ ஒரு காட்டிலிருந்து வந்த ஒரு குரங்கை போல பார்ப்பதும் அசிங்கமாக பேசுவதும் இப்படிதான் போய் கொண்டிருக்கிறது. சகோதரி சகோதரிகளே, சத்தியம் ஒன்றுதான். சத்தியத்தை யாரும் மறைத்து பேச முடியாது. எவ்வளவு நாளைக்கு மறைத்து பேச முடியும்? ஒரு காலம் தான். நமக்கெல்லாம் ஒரு பழமை உண்டு, கத்திரிக்காய் முத்தனா கழுத்திற்கு வந்து ஆகும். ஒரு நாள் சத்தியம் வெளியே வந்து எவ்வளவு மறைக்க முடியாது. முழு பூசணி ஒரு சோத்துல மறைக்க முடியுமா? முடியாது அல்லவா? அப்படிதான் இந்த கடைசி காலத்திலே அநேக பிரயோஜனமுள்ள ஆகும்படி, அநேக ஆத்துமாக்களை நித்திய ஜீவனுக்குள்ளாக கொண்டு சேர்க்கும்படியாக இந்த ஓய்வு நாள் சத்தியம், என் அருமையான சகோதர சகோதரிகளே,
உங்களுக்கு திட்டம் தெளிவாக இதுவரைக்கும் பேசப்பட்டு வருகின்றது. இதை பேசுகிற நான், I am not belongs to Samudra Church, I am not belongs to Archie, I am not belongs to CSI, I am not belongs to Pentecost. எந்த சபை சார்ந்தவனும் அல்ல. நான் கடைசியாக இருந்தது ஒரு பெந்தெகோஸ்து சபையிலே. ஆனா சத்தியத்தை என்ன அறிந்த பொழுது, சரிங்களா, இந்த சபையில யார் உண்டாக்கினது, பிரிவில யார் உண்டாக்கினது? இந்த பிரிவை உண்டாக்கிறவன் சாத்தான். சரிங்களா, எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தை போதிக்க வேண்டும். எல்லாரும் எல்லா சபைகளும் அது கர்த்தருடைய சபைகளாக மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் அதிகமான சகோதர சகோதரர்களே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் அடுத்ததாக பார்க்கலாம். எல்லாரும் சொல்றது என்னன்னா, இயேசு கிறிஸ்து 10 கற்பனையை சுருக்கி 2ஆக கொடுத்து விட்டார். அவர் 10 வாங்கி கட் பண்ணி 2ஆ கொடுத்துட்டார். இதுதான் எல்லாரும் சொல்லி, எல்லா போதகர்களும் எல்லாரும் சொல்லி ஆட்டுக்குட்டிகளை ஏமாற்றுகின்ற ஒரு காரியம். நான் உங்களுக்கு தெளிவாக விளக்குகின்றேன். இது இயேசு கிறிஸ்து சொன்னாரா? இயேசு கிறிஸ்து புதிதாக சொன்னாரா என்று இப்ப நாம் பார்க்கலாம். பாருங்க, யோவான் 15ஆம் அதிகாரம் வசனம் 12 நான் உங்களோடு அன்பாய் இருக்கிறது போல, நீங்கள் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. சரிங்களா, நான் சொல்றாரு ஒருத்தர் அன்பாய் இருக்கிறது, கற்பனையாக இருக்கிறது அவர் சொல்லுகின்றார். சரிங்களா, அதே நாம் பார்க்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 36வது வசனம். மத்தேயு 28 வசனம் 36. நியாயசாஸ்திரி ஒருவன், போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். ஒரு நியாயசாஸ்திரி வரான், போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று சொல்லுங்கள் என்று அவன் கேட்கின்றான். அதுக்கு ஆண்டவர் சொல்கின்றார், இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. சொல்றார், இது முதலாம் கற்பனை. இதற்கு ஒப்பாய்க்கு 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதை என்கிறார். சரிங்களா, ஆனா சொல்றாரு பிரதான கற்பனை என்ன கேட்கிறான். அது சொல்றாரு, அன்பு கூறு என்று 2வது சொல்லுகின்றார். இந்த 2 அன்பு கூறுன கட்டளைகள் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடு அவர் புதிதாக கொடுத்தாரா? அதைத்தான் நாம் இப்போது பார்க்க போகின்றோம். ஒருவேளை ஆண்டவர் அது புதிதாக கொடுத்திருந்தால் நானும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனென்றால் நான் சத்தியத்துக்கு விரோதமாக எதுவும் செய்வதில்லை. ஆண்டவர் இது புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் இதை கொடுத்திருந்தால் நான் நிச்சயம் இந்த பாத்திர சகோதர சகோதரே நானும் கேட்டுக்கொள்கின்றேன், நானும் போதிக்கிறேன், இன்றும் நானும் போதிக்கின்றேன். அவர் கற்பனை கொடுத்து விட்டாரு, நானும் போதிக்கின்றேன். இதை நீங்கள் நிரூபித்தால் நாம் பார்க்கலாம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் வசனம் 18. பலிக்கு பலி வாங்காமலும் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன் இடத்தில் நீ அன்பு கூறுவது போல அன்பு கூறுவாயாக என்றார். நான் கர்த்தர். ஹல்லேலூயா. பாருங்க, சொல்லுங்க, அங்க லேவியராகமம் 19:18 சொல்கிறார், உன் இடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக. சரிங்களா, ஆண்டவர் சொல்றார், இது பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொன்ன ஒரு கற்பனை. அடுத்ததாக பார்க்கலாம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 5. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரிங்களா, இயேசு கிறிஸ்து சொன்ன 2 கற்பனையுமே பழைய ஏற்பாட்டிலே பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு சொன்ன கற்பனைகள் எல்லாம். இது ஆண்டவர் புதிதாக சொல்லவில்லை. அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். இந்த நாளிலே உங்க ஆவிக்கு கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஏதாவது சொன்ன அப்படின்னு ஏற்றுக்கொள்ள கூடாது. வேதம் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை வாசிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான சகோதரி சகோதரிகளே,
பாருங்க, இங்க இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த 2 கற்பனையுமே வந்து அங்க ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை வைத்து சொன்ன கற்பனைகள் தான். புதிதாக ஆண்டவர் ஒன்றும் சொல்லவில்லை. இதை வச்சுதான் உங்களை எல்லாரும் ஏமாற்றிட்டு வருகிறார்கள். ஏனென்றால் அந்த 10 கற்பனையை கைக்கொள்ளு சொன்னா அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அது என்னன்னு அப்புறம் நான் சொல்றேன் அவங்க. சரிங்களா? இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த கற்பனை சொல்றாங்க. இது எந்த கற்பனை? இன்னும் நம்ம திட்டம் தெளிவாக நான் பார்க்க போனால் இந்த கற்பனை சொல்றாங்க. அது அந்த ரெண்டு கற்பனையா இல்ல 10 கற்பனையா நாம் பார்க்கலாம். இப்பொழுது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 6. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவன் நடந்தபடியே தான் நடக்க வேண்டும். போதும் இருங்க. பாருங்க, இப்ப எல்லாரும் சொன்னாங்க இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறேன், நான் அவருக்குள்ள வந்து நிலைத்திருக்கிறேன் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லுவா யாரா இருந்தாலும் சரி, அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும், அவர் கற்பனைகளை கை கொண்டபடியே தானும் கற்பனை கை கொள்ள வேண்டும் என்று இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. வாசிக்கலாம் தொடர்ந்து. சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையை எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்ட வசனம் தானே. ஹல்லேலூயா. பாத்தீங்களா? சொல்றாரு யோவான், சொல்றாரு, என் சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையே எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனைகள் ஆதியிலே கேட்ட வசனம் தானே. சரிங்களா? ஒரு கற்பனையை ஒழித்து விட கற்பனை எதற்காக அவர் சொல்ல வேண்டும்? யோவான் எதற்கு சொல்ல வேண்டும்? யோவான் யார் தெரியுங்களா? உண்மையான சிஷ்யன். அவர் கொதிக்கிற எண்ணெய் பட்டனிலே அவர் கொதிக்க வைத்து உள்ளே விட்டார்கள். அவரை சாவடிக்க முடியவில்லை. பின்பு 10 நாடு கடத்தப்பட்டார். மிருகங்களோடு அவர் சஞ்சரித்தார். சரிங்களா? அவர் எழுதுகின்றார், வெளிப்பட விசேஷத்தை அவர் மூலமாக தான் நமக்கு எல்லாரும் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மகத்துவ ஒரு சிஷ்யை எழுதி வைத்திருக்கிறார். நான் புதிய கற்பனை அல்ல, ஆதிமலை நீங்கள் கேட்ட பழைய கற்பனை நான் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று. மேலும் நான் உங்களுக்கு புதிய கற்பனையும் உங்களுக்கு எழுதுகிறேன். சரிங்களா? 10 கற்பனை எழுதுகிறேன். அது கூட நீங்க அந்த 10 கற்பனை நீங்க அன்பாக இருக்க வேண்டும் என்று நான் புதிய கற்பனை எழுதுகிறேன். எல்லாமே பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட வசனம் தான், வார்த்தைகள் தான். அதே நாம் பார்க்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கைப்படுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆமென். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து அறிவிச்ச எந்த ஆவியும் அது தேவனால் உண்டாயிருக்கிறது. நாம் வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் 2ஆம் வசனம். நாம் தேவனிடத்தில் அன்பு கொண்டு அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுவோம் என்று அறிந்திருக்கிறோம். சரிங்களா? இப்ப நம்ம சொல்றோம், நம்ம அன்பு கூட எப்படி அன்பு? அதுக்கு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும்ல, அன்புனா என்ன, அதோட டெஃபினேஷன் என்ன? சரிங்களா? அது எப்படி நம்ம தெரிந்து கொள்வது? நாம் ஒருத்தவர்கள் எப்படி அன்பாக இருக்கிறோம் எப்படி தெரிந்து கொள்வது என்றால், நாம் தேவனிடத்தில் அன்பு கொண்டு அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் நாம் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கின்றோம். ஒருவன் கற்பனையை கை கொண்டால் தான் அவனுக்கு தேவ அன்பு நிலைத்திருக்கிறதாம். அவன் கற்பனையை கை கொண்டால் தான் அவனுக்குள் அவன் மற்றவர்களை காட்டுகின்ற அன்பு வந்து உண்மையான அன்பு. அப்படிதான் நீங்க வேதம் எழுதி வைத்திருக்கிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் மேலும் வாசிக்கிறோம், நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். இது எழுதப்பட்ட வசனம் வந்து 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவர்கள் அல்லவே. சரிங்களா? எது அன்பு? ஆண்டு சொல்ற பாத்தீங்களா, உன் தேவனாக முடிவு, உன் தேவனை கர்த்தரை முழுமனதோடும் நீ அன்பு கூறுவேன் சொல்லப்படுதுன்னா, நாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். நீ தேவத்தில் எப்படி அன்பு கூற எப்படி நிரூபிப்பது என்றால், நாம் அவருடைய கற்பனைகளை கை கொண்டிருந்தால் நாம் அவரிடத்தில் முழுமனதோடு அன்பு கூறுகின்றோம் என்று எங்கள் திட்டம் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார் யோவான். ஹல்லேலூயா. அதே பாருங்க 2 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகள் சிலர் சத்தியத்தில் நடந்திருக்கிற நாம் கண்டு
மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அம்மானே நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவோம் என்று புதிய கற்பனை அல்ல எழுதாமல் ஆதிமுதலாய் உண்டாயிருக்கிற கற்பனை எழுதி வேண்டிக் கொள்கின்றேன். அல்லேலூயா. நான் புதிய கற்பனை இல்ல, ஆதி முதல் நான் கேட்ட கற்பனை எழுதிக் கொள்கிறேன். சரிங்களா? இயேசு கிறிஸ்து ஒளித்தார் என்று சொல்லப்பட அந்த கற்பனையை ஏனுங்க அவருக்கு சொல்லுகின்றார்? ஆதி முதல் கேட்ட கற்பனை என்று. சகோதரி நன்றாக நீங்கள் யோசிக்க வேண்டும். இது கடைசி காலம் இருக்கின்றபடினாலே வஞ்சிக்கப்பட்டீங்க போகக்கூடாது. இதுவரை வஞ்சிக்கப்பட்டது போதும், இனி வஞ்சிக்கப்படக்கூடாது, ஏமாற்றப்படக்கூடாது. அருமையான சகோதரி காலம் நீங்கள் சமீபமாய் இருக்கிறது. ரகசிய வரி வரப்போகின்றது. அல்லேலூயா. நீங்க போய் பாருங்க, இதுவரைக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு 55 செய்திகளுக்கு மேலாக எல்லாமே ஆவிக்குரிய செய்திகள், எல்லாமே ரகசிய வருகைக்குரிய செய்திகள், எல்லாமே உங்க ஆத்மாவை சத்தியத்தில் நடத்தப்பட்ட செய்திகள், உங்க ஆத்மாவை கனப்படுத்தி உங்களை மனதில் திறக்கிற செய்திகள். நீங்க போய் யூடியூப்ல ஓபன் பாருங்க, இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிற இந்த மினிஸ்ட்ரி டைப் பண்ணா வரும் உங்களுக்கு. நீங்க பாருங்க, நிச்சயமாக பிரயோஜனமா இருக்கும். நாம் கடைசியாக வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 14வது வசனம். 22:14. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவருக்கும் வாசல் வழியாய் நரகத்தை பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. பாத்தீங்களா? ஜீவ விருட்சத்தின் மேல், அதாவது நித்திய ஜீவமாய் அழிவில்லாத ஜீவனாய் வாழ்வதற்கு, அதுவே அதிகாரம் உள்ளவதாவதற்கும் வாசல் வழியாய், நாம் பல்லவத்துக்குள்ளே வாசல் வழியை சென்றதான் நமக்கு கௌரவம். சரிங்களா? வாசல் வழியை ஒரே நம்ம சென்றாதான் நாம் அவருடைய பிள்ளைகள். நம் பக்கவாட்டாய் போனா நாம் பேர் திருடர்கள். சரிங்களா? ஜீவ அதிகாரம் உள்ளவதாவதற்கும் வாசல் வழியாய் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவன் பாக்கியவான். அருமையான சகோதரிகளே, வசனத்தை நன்றாக வாசிக்க வேண்டும். இப்ப நிறைய டைம் கிடைச்சிருக்கிறது. கோவிட்-19 நிறைய டைம் இருக்கிறது. இந்த நேரத்திலாவது நன்றாக நீங்க வாசித்து நீங்கள் தேர்வாக இருக்க வேண்டும். காலத்தை பார்த்தா நீங்க எல்லாம் போதராக இருக்க வேண்டும். ஆனா இன்னும் எல்லாரும் பால் குடிக்கின்ற உபதேசம் எல்லாம் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. காலத்தை பார்த்தா நீங்க எல்லாரும் போதராக இருக்க வேண்டும். ஆனா உபதேசம் எப்படிப்பட்டவங்க வந்து கொண்டு இருக்கிறது? எல்லாம் பால் குடிக்கின்ற உபதேசம், குழந்தைகள் தன் உபதேசம். ஒரு குழந்தை வைத்துக் கொண்டு போருக்கு செல்ல முடியாது, சாத்தான் இழுத்திருக்க முடியாது. கடைக்காலத்திலே சாத்தான் இழுத்திருக்க முடியாது. ஒரு குழந்தை வைத்துக் கொண்டு அந்த குழந்தை செய்ய முடியாது. சாப்பிட வேண்டும், சத்துலாக சாப்பிட வேண்டும். அப்படிதான் எதிர்க்கு நிற்க முடியும். ஹல்லேலூயா. நாம் பார்க்கலாம் என்ன சொல்லுங்க வசனம்? கற்பனையின்படி செய்கிறவன் பாக்கியவான். நாம் கடைசியாக பார்க்கலாம் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் வசனம் 18-19. இது அடித்தார் ஒழித்தார் என்று எல்லாம் சொல்றேன் பாத்தீங்களா? இந்த 10 கற்பனையை அழித்து விட்டார் ஒழித்து விட்டார் என்று உங்கள் கண்களை மறைத்து பேசுகிற ஒவ்வொரு போதகர்களுக்கும், ஒவ்வொரு மூப்பர்களுக்கும், ஒவ்வொரு பிரதான ஆசாரியர்களுக்கும் வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 11 வசனம் 18-19. ஜாதிகள் கோபித்தார்கள். அப்பொழுது கோபம் மூண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்பு அடைகிறது. மரித்தோர் நியாய தீர்ப்பு அடைகிறதற்கு சகோதரரே நன்றாக வாசித்துக் கொள்ளுங்கள். மரித்தோர் நியாய தீர்ப்பு அடைகிறதற்கும் வாசிக்கலாம். தீர்க்கதரிசியாக உங்களுடைய ஊழியக்காரரும் பரிசுத்தவான்களும் பயபக்தியாய் இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலனளிக்கிறதற்கும் பூமியை கொடுக்க காலம் வந்தது என்று சொல்லி தொழுது கொண்டார்கள். அப்பொழுது பரலோகத்திலே தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. ஆலயத்திலே பெட்டி காணப்பட்டது. கரங்களை தட்டுவோமா? நியாய தீர்ப்பு நாளிலே அந்த தேவனுடைய ஆலயம் திறக்கப்படுகிறது. அங்கே என் ஆண்ட உடன்படிக்கை பெட்டி அங்கே காணப்படுகிறதா? அழித்தார் ஒழித்தார் சுருக்கினார் பெருக்கினார் என்று போதித்த அந்த கற்பனை இன்று ஆண்டவராக வைத்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? நியாய தீர்ப்பு கொடுப்பதற்காக.
வசனமே உங்க நியாயம் தீர்க்கும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், கடைசி நாட்களே நான் சொன்ன வசனமே உங்க நியாயம் தீர்க்கும். என் அருமையான சகோதர சகோதரிகளே, என் அருமையான சகோதரர், உங்கள் ஆத்மா பிரயோஜனம் உள்ளது, வெளியேற பெற்றது. அவ்வளவு லேசா நீங்க விட்டுவிடக் கூடாது. போராடுங்க, போராடுங்க, நல்ல போராட்டத்தை போராடுங்க, நல்ல ஓட்டத்தை முடியுங்க, பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளுங்க. வாசிக்கலாம் அதே வசனத்தை. அப்பொழுது பின்னர்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் அதிர்ச்சிகளும் கண்மலையும் உண்டாயின. பாத்தீங்களா, அங்க நியாயத்தில் கொடுக்கின்ற அந்த நேரத்திலே உடன்படிக்கை பற்றி காணப்படுது. உடன்படிக்கை என்ன இருந்தது வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். அந்த உடன்படிக்கை பட்டியலே என்ன இருக்கிறது அதை பற்றி ஆண்டவர் நியாயம் இருக்கிறாராம். அதிலே பொன்னினால் செய்த தூபவர்க்கமும் உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியில் மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய உரித்தகோலும் உடன்படிக்கை பெட்டியில் கற்பனைகளால் இருந்தன. பாத்தீங்களா, கற்பனைகளே எழுதப்பட்ட கற்பனை அந்த பெட்டிகள் இருக்கின்றதாம். யாத்ராம் 20ஆம் அதிகாரத்திலே கூறப்பட்ட 10 கற்பனை ஆண்டவர் அதில் வைத்திருக்கிறாராம். எதற்கு? கடைசியாக நியாயம் தீர்ப்பதற்கு. இவ்வளவு நேரம் போய் சொல்லி நம்ம எல்லாம் ஏமாற்றி வந்தாங்க பாத்தீங்களா, அவன் நியாயம் தீர்ப்பதற்கு சாட்சியாக வைத்திருக்கிறார். ஏன்னா சாட்சியம் தேவன் ஒன்றும் செய்ய மாட்டார், சாட்சி வேண்டும். அங்க இருக்கிறதா ஆண்டவர் இங்க வந்து அவர் ஸ்தாபப்படுத்தினார். இப்போ என்ன பண்ணிருக்கிறார்? அது அங்கேயே வைத்திருக்கிறார். ஏன்னா அவருக்கு சாட்சி வேண்டும். அதே கற்பனை தான் நீங்க ஆண்டு கொடுத்தார். யாத்ராம் 20ஆம் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் 10 கற்பனையை. அது இன்றைக்கு அவர் சாட்சியாக வைத்திருக்கிறாராம். யாருக்கு தெரியுமா? நியாயம் தீர்ப்பதற்கு. அருமையான சகோதர சகோதரிகளே, விழித்துக் கொள்ளுங்கள், விழித்துக் கண்கள் திறக்கப்படுவதாக. உங்கள் மயக்கினவன் யார்? உங்கள் மயக்கினவன் யார்? உங்கள் மயக்கினவன் யார்? அது யாரா இருந்தாலும் சரி, சத்தியத்தை விரோதமா பேசுகிற யாவரும் பொய்யர்கள், யாவரும் பொய்யர்கள், யாவரும் பொய். அருமையான சகோதர சகோதரிகளே, இப்படிதான் இதுவரைக்கும் நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்கள். இனி எப்படி இருக்கக்கூடாது. எனது கடைசி காலமாக இருக்கின்றபடினாலே விழித்துக்கொள். சகோதர விழித்துக்கொள். போய் பேசுகிற போதகர்களே, ஆடுகளை விட்டு விடுங்கள். ஆடுகள் பாவம், ஆடுகள் பாவம், ஒன்றும் அறியாதவைகள். நான் எல்லா ஆடுகளும் சொல்லவில்லை, சில ஆடுகளுக்கு நன்றாக தெரியும், நன்றாகவே தெரியும். They are going to church only by mutual understanding. இவங்களுக்கு தேவை ஒரு சர்ச், அவங்களுக்கு தேவை ஆத்துமா, அவ்வளவுதான். என்றால் இவங்களுக்கு தேவை வாரமான ஒரு சபைக்கு போக வேண்டும், காணிக்கை தர வேண்டும், தசமம் தர வேண்டும், திருவுதி எடுக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு பேர் வைக்க வேண்டும். சரிங்களா? செத்தாக்கா இதன் சமணத்தை விடும். இதுக்கு அப்போ சிலருக்கு ஒரு சபைகள் தேவை. அதற்காக ஒரு அநேக ஆடுகள் உண்டு. அவர்கள் நான் சொல்லவில்லை, ஏன்னா அவருக்கு நன்றாகவே தெரியும். நான் பேசுகிறது அறியாத ஜனங்கள், எழுத படிக்க கூட தெரியாத ஜனங்களை வஞ்சிக்க கூடாது. ஒரு ஆத்மாவை கொலை செய்யக்கூடாது. ஒரு ஆத்மாவை பரலோகத்துக்கு செல்லாமல் கொலை செய்யக்கூடாது. அருமையான போதகர்களே, அருமையான வேதபாரர்களே, அருமையான இவாஞ்சலிஸ்ட், அப்படி செய்யக்கூடாது. ஏனென்றால் நம்ம நம்பி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே. உங்களால் நிச்சயமா சொல்ல முடியுமா? நம் சபையில உள்ள அத்தனை ஆத்துமாக்களும் அவர்கள் ஒருவர் நிச்சயமா சொல்ல முடியுமா? கடைசி நாளே உயிரோடு எழுப்பி அவர் நம்ம எல்லாம் கொண்டு போய் நிச்சயமா நம்ம சொல்ல முடியுமா? நம்ம நம்பி கொடுத்திருக்கிற ஆடுகள் நம்ம என்ன செய்தோம்? வசனம் சொல்லுகின்றது, அவர் நோக்கி பார்த்த பொங்கல் பிரகாசம் அடைந்தது, ஒருவர் வெட்கப்பட போனதில்லை. ஆனால் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நம்ம நம்பி வந்த ஆடுகளை அவர்களை ஏமாற்றி வஞ்சித்து நரகத்துக்கு தள்ளி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். அந்த நாளிலே மீன் வாசலிலே அக்கிரம செய்கிறார்கள் யாவன் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். பொய்யாய் பேசி
ஏமாத்தியோட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நியாயந்திருப்பா. மீன் வாசலிலே நீங்க போய் பாருங்கள், எங்கேயோ செய்தி கொடுத்திருக்கிறோம் மீன் வாசல் என்று. எதற்காக நியூஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்க போய் பாருங்கள். சரிங்களா? நான் கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கின்றேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான சகோதரி சகோதரிகளே, உங்களை கெஞ்சி கேட்கிறேன், உங்களோட கூட பார்த்தா சகோதர சகோதரன் தான் கேட்கிறேன். இது வரைக்கும் நாங்கள் பேசப்படுவர்கள் என்ன சத்தியங்களும் ஆவிக்குரிய சத்தியங்கள். தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள், நித்திய ஜீவ சுதந்திரத்தை கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒருவரும் நீங்கள் பாதாளத்துக்கு செல்லக்கூடாது, நரகத்துக்கு செல்லக்கூடாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை நம்பி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். சரிங்களா? ஒருபோது நீங்கள் மற்றவருடைய சுயத்திற்காக நீங்கள் வெளியே போக கூடாது. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க அருமையான சகோதரி சகோதரிகளை. நம்ம கடைசியாக ஒன்று சொல்லுகின்றேன் பாருங்க. அதாவது பழைய ஏற்பாட்டிலே ஒருவேளை இந்த கற்பனையை மாற்ற வேண்டும், ஆனால் இயேசு கிறிஸ்து மாற்றினார் என்று அவர் சொல்லி இருந்தால், ஒருவேளை அவர் சீஷர் என்ன பண்ணியிருப்பாங்க, அதை மாற்றி எழுதி வைத்திருப்பார்கள். அப்ப பாத்தீங்கன்னா சீஷருக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தது. அப்போஸ்தலன் பவுல் வந்து சரிங்களா அந்தியோக ஒரு பட்டணத்துக்கு போய் பிரசங்கிக்கிறாரு. அந்தியோக பட்டணம் வந்து அது ஒரு புறஜாதியார் பட்டணம். அங்கே ஒரு கிறிஸ்தவன் வருகின்ற பொழுது விருத்த செய்ய தேவையில்லை என்று சொல்லுகின்றார். ஆனா எருசலேமில் வந்து சில யூதர்கள் அங்க போய் சொல்றாங்க, நீங்கள் அதை செய்ய வேண்டும், அப்போதான் நீங்க வந்து ரட்சிக்கப்பட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன பண்றது, ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை, ஒரு கலக்கம் உண்டாயிற்று. என்ன பண்றாங்க, அப்போஸ்தலரும் பர்னபாவும் திரும்பி எருசலேமுக்கு வந்து நாங்க அப்போஸ்தலர் எல்லாரோடும் கூட விவாதிக்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் போனோம், நாங்கள் போனோம், அங்க பல அற்புதங்கள் நடைபெற்றது, நாங்கள் பிரசங்கித்தோம், விருதுசேதம் தேவையில்லை என்று. ஆனால் இங்கிருந்து சிலர் அங்க வந்து விருதுசேதம் செய்ய வேண்டும் என்று அவர்களை வற்புறுத்த வேண்டும். அதனால ஒரு கலக்கம் உண்டாயிற்று. இதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று அங்கே ஆலோசனை எல்லாம் அப்போஸ்தலர்கள் வந்து அப்போஸ்தலர் முப்பது எல்லாம் வந்து அங்க உட்கார்ந்து ஆலோசனை பண்றாங்க, என்ன பண்ணலாம். ஏனென்றால் புறஜாதிகளும் ரட்சிக்கப்படுவது தேவனுக்கு அது உகந்ததாக இருக்கிறதுன்னு சொல்லி இப்ப என்ன பண்ண சொல்லு நாம கேட்கிறோம். அப்போதான் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் வசனம் 18, 19, 20, 21. அப்போஸ்தலர் 15 நான் வாசிக்கின்றேன். உலக தோற்றம் முதல் தேவனுடைய நம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. ஆதலால் புறஜாதிகளில் தேவனை திரும்புகிறவர்களை கலகம் பண்ணினார் என்றும் விக்கிரங்களுக்கும் படைத்த அசுசியானவர்களுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருங்குள்ள சத்தத்திற்கும் ரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்று நாம் தீர்மானிக்கின்றேன். சரிங்களா? பாருங்க என்ன சொல்றாரு. இந்த மாதிரி சொல்றாங்க. என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் பேசி முடிவெடுக்கிறார்கள். விருத்த சேதனத்தை பத்தி அவர்கள் நாம் கட்டாயப்படுத்தக்கூடாது. அது அவங்களுக்கு தேவையில்லை. யாருக்கு? புறஜாதி விருத்த சேதனம் தேவையில்லை. தொடர்ந்து வாசிக்கலாம். மோசேயின் ஆகமங்கள் ஓய்வு நாள் தோறும் ஜெப ஆலயங்களிலே வாசிக்கப்பட்டு வருகிறபடியினாலே பூர்வ காலத்தில் தொடங்கி சகல பட்டணங்களிலும் அந்த ஆகம புத்தகங்கள் உண்டே என்றார். பாத்தீங்களா? அங்க புறஜாதிகளுக்கும் அங்கே என்ன பண்றாங்க, ஓய்வு ஆசரிக்கிறாங்கன்னா கரெக்டாக வாரத்தின் கடைசி நாளிலே. இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் பேசி என்ன பண்றாங்க, ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதாவது புறஜாதிகளுக்கு விருத்த சேதனம் தேவையில்லை, அவர்கள் இந்த நறுமுறை சத்தத்திற்கும் வேசித்தனத்திற்கும் சரிங்களா ரத்தத்திற்கும் விலகி இருக்க வேண்டும். இது போதும். ஏனென்றால் அவங்க ஏற்கனவே வந்து ஓய்வு ஆசரிக்கிறாங்க. கடைசியா அவர்கள் மோசேயின் ஆகமங்கள் ஒவ்வொரு உயர்தான் வாசிக்கப்பட்டு வருகிறது. அதனால் நாம் கட்டாயப்படுத்த அவங்க சொல்கிறார்கள். சரிங்களா? ஒழிக்கப்பட்ட ஒரு கற்பனையை எதுக்கு வந்து இங்க அவர் எழுதி வைத்திருக்கிறார்? ஓய்வு நாள் வந்து 10 கற்பில ஒரு கற்பனை, அது ஒழித்து விட்டது என்றால் இங்க எதற்கு அவருக்கு சொல்லி இருக்கிறார்? நீங்க சிந்திக்கிற அருமையான சகோதரி சகோதரிகளே,
காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லையா? சோ நாம் இதுவரைக்கும் பார்த்தோம், புதிய ஏற்பாட்டிலே 10 கற்பனை அவர் அளிக்கவில்லை. அவர் 10 ஸ்துதிக்கு 2ஆக கொடுக்கவில்லை. கொடுத்த அந்த 2 கற்பனையும் அது பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட கற்பனை. சோ என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதிதாக ஒன்றும் சொல்லவில்லை. அவர் சொன்னதெல்லாம் பிதா செய்கிறது எதுவோ அதுவே தானும் செய்கிறேன் என்று சொல்கிறார். நான் ஒன்றும் சுயமாக பேசவில்லை என்று சொல்கிறார். என்று அவர்தான் பிதா. சரிங்களா? சோ இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும். புதிய ஏற்பாட்டிலே 10 கற்பனையை ஆண்டவர் அழிக்கவில்லை, ஒழிக்கவில்லை, நொறுக்கவில்லை, தூக்கி போடவில்லை, அதை சிதைக்கவில்லை. மாறாக என் ஆண்டவர் சொன்னது பிரகாரமாக அதை நிறைவேற்றி காட்டினார். சரிங்களா? என் ஆண்டவருக்கு வராத வெளிப்பாடு, பவுல் அப்போஸ்தலனுக்கு வராத வெளிப்பாடு, பேதுருக்கு வராத வெளிப்பாடு, யோவானுக்கு வராத வெளிப்பாடு இப்போ இருக்கிற நம்முடைய ஊழியக்காரர்களுக்கு வெளிப்பாடு இருக்குது. பாத்தீங்களா? இத்தனை சாட்சிகள் நமக்கு உண்டு, திரளான சாட்சிகள் நமக்கு உண்டு, திரளான வேத சத்தியங்கள் நமக்கு உண்டு. ஒருவரும் மாற்றி போதிக்க முடியாது, மாற்றி பேச முடியாது. இனி காலம் செல்லாது. போதகர்களே, வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ. என் ஆளுகள் ஏமாற்றிக்கொண்டு வருகின்றீர்களா? ஏமாத்துறீங்களா? ஒன்றும் மரியாதை ஏமாற்றிக்கொண்டு வருகிறீர்களா? இனி வேண்டாம், இனி வேண்டாமே. விட்டு விடுங்கள் என் ஆடுகளை. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். இதோ இப்ப பேசப்படுகிற வசனங்கள் நீங்கள் என் ஆடுகளாக இருந்தால் நீங்கள் செவி கொடுப்பீர்கள். என் ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களை மயக்கினவன் யார்? உங்களை மயக்கினவன் யார்? ஏன் இப்படி விலை போனீர்கள்? நான் உங்களை விட்டு போட்டேனோ? இல்லையே, இல்லையே. ஏன் என் ஜனங்கள் அறிவில்லாம சங்காரமாகிறார்களே, அறிவில்லாம சங்காரமாகிறார்களே, தெரியாமல் நரகத்துக்குள் சென்று கொண்டிருக்கிறார்களே. ஏனென்றால் அந்த 10 கற்பனையில போயினால் மிகவும் வெளியேற பெற்றது. நீங்க அந்த நாளை ஆசரிக்கும் பொழுது பிதாவுடைய நாமத்தை நாம் ஆண்டவர் நம் வீட்டுக்கு எழுதி கொண்டு வருகிறார். நீங்க வாசித்த பாருங்க, இசை 20 வசனத்திலே. அதனால்தான் நமக்கு நம்மளை பரிசுத்தப்படுகிற நாள் அது. அது நமக்கும் ஆண்டவருக்கும் அடையாளமாக கொடுக்கப்பட்ட நாள் அது. அடையாளமே நமக்கு இல்லை, அடையாளமே நமக்கு இல்லை, அடையாளமே இல்லை. ஞாயிறு ஆசரிப்பு முறை அது கோவில்கள் ஆராதனை அல்ல, அது ஒரு சபை கூடுதல், அவ்வளவுதான். ஞாயிறு ஆராதனை ஒரு சபை கூடுதல் நாள், அதை விட்டுவிடக் கூடாது. ஆனால் வாரத்தின் கடைசி நாளிலே, சனிக்கிழமையிலே, அதாவது 7ஆம் நாளிலே, ஓய்வு நாளிலே நாம் நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. எனக்கு அருமையான சகோதரி சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு கேட்கின்றேன், இனியும் விலை போகாதிருங்கள். இப்ப நாம் பார்க்கலாம், பழைய ஏற்பாட்டிலே இதற்கு நம்ம புதிய ஏற்பாட்டை பார்த்தோம், அது அழிக்கவில்லை என்று. அப்ப எல்லாம் சொல்றாங்களே, எல்லாத்தையும் அலுஷர் அப்படின்னு ஞாபகம் அலுஷர் சொல்றாங்களே. அப்ப 10 கற்பனை எங்க ஞாபகம் பார்க்கலாம். நாம் வாசிக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 14. கொலோசியர் 2 வசனம் 14. நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துறைதனங்களையும் அதிகாரங்களையும் உரித்துக் கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெட்டி சிறந்தார். இது கொலோசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 14. இதை ஒரு வேர்டுக்கு அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. நமக்கு எதிரடையாகவும், இங்க இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க, எதிரடை அப்படின்னு சொல்கிறேன். இந்த வசனத்திலே எதிரடை இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? இப்ப நம்ம பார்க்கலாம். நாம் எடுத்துக்கொள்வோம். உபாகமம் 31ஆம் அதிகாரம் வசனம் 25. மோசே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியரை நோக்கி, உபாகமம் 31 வசனம் 25. இந்த உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருந்தது, பிரமாணம் எங்க இருந்தது, இப்ப நம்ம தெளிவாக வாசிக்க போகின்றோம். உபாகமம் 31
வசனம் 25 மோசே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியை நோக்கி அடுத்த வசனத்திலே நீங்கள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து எது இந்த பிரமாணங்கள், நியாயங்கள், நியமங்கள், கட்டளைகள், கல்லுக்கு கண், பண்ணுக்கு பண் சொல்ற கட்டளை எல்லாம் இதெல்லாம் விரோதமான கட்டளைகள். இது அதாவது நீங்க இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து அதை உங்கள் தேவனாய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்திலே வையுங்கள். ஹல்லேலூயா, கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து அது உங்கள் தேவனாய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்திலே வையுங்கள். இங்க உடன்படிக்கை பெட்டி இருக்குது, அதுக்கு பக்கத்துல நீங்க இந்த புஸ்தகத்துல நீங்க வைங்க. உடன்படிக்கை நீங்க வந்து டச் பண்ணாதீங்க. ஏன்னா அது ஆண்டவர் அதை ஒழிக்கவில்லை, அது ஒழிப்பதற்கு சித்தம் இல்லை. ஏன்னா அது பிதாவுடைய கற்பனை. வேதம் முழுவதும் இந்த கற்பனை தான் போதித்து கொண்டு ஆண்டவர் வருகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அங்கே அது உனக்கு விரோதமான சாட்சியா இருக்கும். ஹல்லேலூயா. எது? நான் மீண்டும் வாசிக்கிறேன். 31:26 நீங்கள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து அதை உங்கள் தேவனாய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்திலே வையுங்கள். அங்கே அது உங்களுக்கு விரோதமான சாட்சியா இருக்கும். நீங்க இந்த வேர்ட் யூஸ் பண்ணீங்க, விரோதமான. சரிங்களா? எது விரோதமான? நம்ம என்ன பார்த்தா முதல்லங்க, கொலைசேர்ல நமக்கு எதிரடியாகவும் கட்டைகள் நமக்கு விரோதமாகவும். சரிங்களா? இந்த கையெழுத்தை அவர் குலைத்து போட்டார். பார்த்தீங்களா? இதேதான் நாம் ஆண்டவர் அங்கு செய்திருக்கிறார். விரோதமான, இங்கும் விரோதமாக. அப்ப என்ன கேதுங்க, 10 கற்பனை அங்க இருக்குது, அந்த பெட்டிகள் இருக்குது. இந்த பெட்டிக்கு பக்கத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகம் இருக்கிறது. அதில் உள்ள அந்த புஸ்தகத்திலேயும் ஆண்டவர் எல்லாத்தையும் அளிக்கவில்லை. நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு செய்திகளிலே ஆண்டவர் நியாயப்பிரமாணத்திலே எதையெல்லாம் அவர் ஒழித்தார் என்று எதெல்லாம் இன்னும் அப்ப இருக்கிறது பேச போகின்றேன். நீங்க தயவாய் கேட்க முடியாது. நான் இயேசு சமூக வேண்டிக் கொள்கின்றேன். சரிங்களா? அது பக்கத்துல இருந்த அந்த புஸ்தகத்திலே அதெல்லாம் எல்லா கட்டளையும் இருக்கிறது. சரிங்களா? அதுல இந்த கட்டளை இருக்குது. ஆனால் ஆண்டவர் விசேஷப்படுத்தி அந்த 10 கற்பனையை அவர் அங்க வைத்து பெட்டில வைத்து விட்டு அந்த பெட்டியின் பக்கத்திலே இந்த புஸ்தகத்தை வையுங்க. அது உனக்கு விரோதமான சாட்சியா இருக்கும். இந்த விரோதமான சாட்சிக்கு இந்த புஸ்தகத்தை தான் என் ஆண்டவர் அங்கே ஒழித்தார் சிலுவையிலே. பாத்தீங்களா? கனிமையான சகோதர சகோதரிகளே, இப்படிதான் எல்லாரும் போய் கொண்டு இருக்கிறோம். இனியாவது நாம் கண்கள் திறக்கப்பட்டு யாரும் நம்மளை ஏமாற்றாதபடி நாம் விழித்துக் கொண்டிருப்போமா? எனக்கு அருமையான சகோதரி சகோதரிகளே, நான் தாழ்வாடு கேட்கின்றேன். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் சத்தியம் உங்கள் விடுதலையாக்கும். எந்த நாள் விடுதலையாக்கும்? இந்த நியாய தீர்ப்பு நாளிலே சத்தியம் உங்கள் விடுதலையாக்கும். ஆத்மாவை எப்படி நடத்தியிருக்கிறீர்கள்? பரிசுத்தமாகவும் ஆத்மாவை சத்தியம் நடத்தியிருந்தால் தான் நீங்கள் அந்த பரலோகத்தை செல்ல முடியும். இல்லையென்றா நாம் நரகத்துக்கு செல்லும். அருமையான சகோதரி சகோதரிகளை, காலம் இனி செல்லாது. ரட்சிப்பினி கடந்து போகிறதுக்கு நம்முடைய வாசல் அடைக்கப்பட போகிறது. இப்படியே நமக்கு இருக்காது ரட்சிப்பு. எனது கடைசி இருக்கிறபடினாலே அவங்களுக்கு ஒரு சான்ஸ் தர வேண்டும். ரட்சிப்பு போயிட்டா நம்ம யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. ரொம்ப கஷ்டம். ஏனென்றால் அதுக்கு என்ன பிரமாக இங்க எல்லா சட்டங்களும் மாறிவிடும். நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. சோ நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சிலுவையிலே மரித்து இந்த நன்மைக்கு ஏதுவில்லாத கட்டளைகள், பலிகள், வீண் காணிக்கைகள், விரோதமான சாட்சிகள், அதாவது கல்லுக்குகள். சரியா? ஒருத்தவர் கண்ணு அடிச்சா அவன் கண்ணு எடுத்துடணும். ஒருத்தவங்க ஒரு பல்லு உடைச்சா அவன் பல்லு எடுத்துடணும். ஒருத்தவங்க ஒரு கையை வெட்டினா அவனை கையை வெட்டிடணும். சரிங்களா? இந்த மாதிரி விரோதமான சட்டங்கள். சரிங்களா? அப்புறம் சரீர பிரகாரமான சட்டங்கள், அதாவது குஷ்ட பிரமாணம், குஷ்டரோக பிரமாணம், தீட்டுல பிரமாணம், இதெல்லாம். சரிங்களா? இதெல்லாம் ஆண்டவர் வந்து ஏன்னா அதெல்லாம் ஒரு பிரயோஜனமே இல்லை. அதெல்லாம் ஒழித்து விட்டு தேவன் கொடுத்த 10 கற்பனை ஆண்டவர் அப்படியே நிலைநிறுத்தி அங்க சொல்லப்பட்ட அந்த பெட்டிக்கு பக்கத்திலே வைக்கப்பட்ட அந்த புஸ்தகத்திலுள்ள அநியாயமான தேவையில கட்டளை அவர் ஒழித்து போட்டு இந்த 10 கற்பனை ஆண்டவர் அப்படியே கூட்டு அங்கே புதிய ஏற்பாட்டில் வைக்கிறார். புதிய ஏற்பாட்டில் வைத்து அந்த 10 கற்பனை ஆண்டவர் என்ன பண்ணாரு? அது எங்க இருக்குது? இப்போ பரலோகத்தில் இருக்கிறது நமக்கு சாட்சியா வைக்கப்பட்டிருக்கிறது. கடைசி நாளிலே கேட்கப்படும். நாம் போய்
நிக்கணும். எதுவும் அவங்க பேச முடியாது. புத்தகங்கள் திறக்கப்படும். இந்த பைபிள் நம்ம சாட்சியாக இருக்கும். ஏன்னா நமக்கு என்ன கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சோ முடிவாக தெளிவாக ஆண்டவர் இப்பொழுது சொல்லுகின்றார், என் அருமையான சகோதரி சகோதரிகளே, நான் அழித்தேன் ஒழித்தேன் என்று யாரும் எண்ணிக்கொள்ளாதீர்கள். நான் அதை நிறைவேற்றவே வந்தேன். நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? 5:17 நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? உங்களை மயக்கிறவன் யார்? உங்களை மயக்கிறவன் ஏன் விலை போனீர்கள்? ஏன் விலை போனீர்கள்? இனி தெரிந்து கொள்ளுங்கள், திருத்திக் கொள்ளுங்கள், கற்பனை ஏற்றுக் கொள்ளுங்கள், நித்திய ஜீவனுக்குள்ளாக நீங்கள் பிரவேசியுங்கள். ஹல்லேலூயா. நாம் செபித்து எனக்கு அருமையான அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் சமூகத்தில் வருகிறோம் ஐயா. இவ்வளவு நேரம் திட்டம் தெளிவாக என் கர்த்தனை பேசுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏதோ அழித்தேன் ஒழித்தேன் என்று இதுவரைக்கும் அருமையான ஆடுகளுடைய ஆத்துமாக்களை கொள்ளையடித்து கொலைகாரர்கள் ஆண்டவரே நரகத்துக்கு தள்ளி கொண்டு வருகிறார்களே, அதை இன்று நீ முறியடித்து அநேக ஆத்துமாக்களை நீ சேர்த்து கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. இந்த கொடுப்படை செய்து அநேக பிரயோஜனமா மாறட்டும் ஐயா, அநேக பிரயோஜனமா மாறட்டும் என்று சொல்லிக்கிறேன் ஐயா. என் கர்த்தனை கொண்டு போவீராக. யாருக்கெல்லாம் ஆண்டவரே சத்தியத்தை கொண்டு போய் சுத்தமாக இருக்கின்றனோ என் கர்த்தனை கொண்டு போவீராக. கேட்கிற ஒரே ஒரு ஆடா இருந்தாலும் சரி ஆண்டவரே, ஒரே ஒரு ஆடா இருந்தாலும் சரி, அது நித்திய ஜீவனை பிரவேசிக்கட்டும் ஐயா. ஒரு ஆத்மாவும் கெட்டு போகக்கூடாது. உங்க சுத்தமா இருக்கிறது அல்லவா? கடைசி நாள் உயிரோடு எழுப்புவேன் என்பது பிதாவோட சுத்தமா இருக்கிறது என்று சொன்னீர் ஆண்டவரே. என் தகவலுக்கு வல்லமை இறங்கட்டும் என்று சொல்லுகிறேன். இதை கேட்டுக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி மீது வல்லமை இறங்கட்டும். வழக்கங்கள் திறக்கப்படுவதாக, இருதயங்கள் திறக்கப்படுவதாக ஆண்டவர் திறக்கப்படட்டும் என்று சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. இதோ நான் கதவை தட்டுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கதவை தட்டுகிறேன். ஒரு கதவை திறந்தா நான் வந்து உன்னோட போஜனம் பண்ணுவேன். இப்பொழுது உங்களுக்கு கதவு தட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. யாரெல்லாம் இதே கதவை திறக்கின்றீர்களோ இந்த வசனம் உள்ளே இறங்கும். நித்திய ஜீவனுக்குள்ளாக நீங்கள் பிரவேசிப்பீர்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், இதை விழித்துக் கொள்ளுங்கள், ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள், நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசியுங்கள். உன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தாலே வாழ்த்துகின்றேன். இதுவரைக்கும் கேட்ட எல்லா செய்திகளும் கர்த்தரின் ஆசீர்வாதத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அநேக பிரயோஜனப்படினாங்க மாற்றத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடைசி காலத்திலே அப்பா யாரெல்லாம் நித்திய ஜீவனை பிரவேசிக்க வேண்டும் என்று எவர்களுக்கு முன்குறிக்கிறோ அவர்களுக்கு மாத்திரம் கர்த்தர் இதை கொண்டு செல்ல கொண்டு இருக்கிறீர். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளட்டும் ஐயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.